வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக சுகன்யா. கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆதார் எண்ணை கட்டாயமாக்குவது ஏன்? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. அமைச்சர்கள் நிர்வாகிகளுடன் முதல்வர் பழனிசாமி ஆலோசனை. ஓபிஎஸ் அணியுடன் பேச்சு நடத்த குழு அறிவிப்பு. இரட்டை இலை சின்னத்திற்காக லஞ்சம் அளித்ததாக வழக்கு. தினகரனுக்கு அவகாசம் அளிக்க தில்லி காவல்துறை மறுப்பு. எம்ஜிஆர் ஜே திராவிட முன்னேற்ற கழகம். ஜே தீபாவின் கணவர் மாதவனும் புதிய கட்சி தொடங்கினார். வருமான வரி படிவம் தாக்கல் உள்ளிட்ட சேவைகளுக்கு ஆதார் அட்டையை கட்டாயமாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ஏன் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆதார் அட்டை பயன்பாடு தொடர்பான வழக்கில் கடந்த 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 1 தேதி உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. அதில் குறிப்பிட்ட சில திட்டங்களை தவிர எஞ்சிய அரசு நலத்திட்டங்கள் உட்பட அனைத்து அரசு சேவைகளையும் மக்கள் பெறுவதற்கு ஆதார் அட்டையை கட்டாயமாக்க கூடாது என மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி மத்திய நிதித்துறை அமைச்சகம் அரசு வெளியிட்ட அறிவிப்பு ஒன்றில் வருமான வரி படிவம் தாக்கல் செய்வோர் தனிநபர் கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணையும் தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தது. இதனையடுத்து மார்ச் 27ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற ஆதார் அட்டை தொடர்பான வழக்கில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற ஆதார் அட்டையை கட்டாயமாக்க கூடாது என மீண்டும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் ஆதார் அட்டை தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் இன்று நடைபெற்றது. நீதிபதி ஜெகதீஷ் சிங் கேகர் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி ஆதார் அட்டையை கட்டாயமாக்க வேண்டியது அவசியம் ஏற்பட்டது ஏன் என கேள்வி எழுப்பியது. அதற்கு பதிலளித்த மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோக்தகி, வருமான வரி தாக்கலின் போது தனிநபர் கணக்கு எண் மட்டும் தெரிவிப்பதால் முறைகேடுகளை தடுக்க முடியவில்லை என்றும் அதனால் ஆதார் அட்டை எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், அரசு நலத்திட்டம் உள்ளிட்ட சேவைகளுக்கு ஆதார் அட்டை எண்ணை பயன்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மீறியது ஏன்? வருமான வரி படிவம் தாக்கலின் போது ஆதார் அட்டை எண்ணை சமர்ப்பிப்பதற்கான தேவை என்ன என்பது குறித்தும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணை வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதிமுக அணிகளின் இணைப்பு தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் அணியுடன் பேச்சு நடத்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அதிமுகவின் இரு அணிகளும் இணையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இருதரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை சுமத்திய நிலையில் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கா. கோபிநாத். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், தங்கமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா இல்லாமல் முதல் முறையாக நடைபெறும் கூட்டம் என்பதால் இந்த கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. இந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் அணியையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியையும் இணைப்பது குறித்தான முக்கிய ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அணியினர் பொதுச் செயலாளர் பதவியை கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு பொதுச் செயலாளர் பதவியை கொடுக்கலாமா என்பது குறித்தான முக்கிய ஆலோசனையும் இந்த கூட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. மேலும் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் இந்த அணியினருடன் இணையும் போது அவர்களுக்கு முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு என்ன மாதிரியான பதில் அளிப்பது என்பது குறித்தான ஆலோசனையும் நடைபெற்றிருக்கிறது. மேலும் ஓ பன்னீர்செல்வம் அணியில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவையும் நியமிக்கவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியையும் விரைவாக இணைய வேண்டும் என்பதே அதிமுக தொண்டர்களின் கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ராயப்பேட்டை அதிமுக கட்சி அலுவலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குமாருடன் கோபிநாத். அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதல்வர் பழனிசாமி நடத்திய ஆலோசனை கூட்டத்துக்கு பின் பன்னீர்செல்வம் அணியுடன் பேச்சு நடத்துவதற்காக 7 பேர் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தலைமையிலான இந்த குழுவில் திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் வேலுமணி, ஓ பன்னீர்செல்வம் அணியினர் அழைத்தால் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வோம் என்று தெரிவித்தார்.
முதலமைச்சர் அவர்கள் நாங்கள்லாம் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு ரொட்டீனாக வர எல்லாமே ஆஃபீஸ் வேலைகளை பார்த்தோம். அவங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டா தெளிவாக இங்கே எப்பவுமே தலைமையில் ஆள் இருப்பாங்க, வைத்தியலிங்கத்தை தொடர்ந்து இருப்பார், நாங்களும் எல்லாம் வந்துருவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் வரோன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி முதலமைச்சர் சொல்லிட்டாரு, ஒரு கமிட்டி பிரித்து போட்டிருக்காங்க. அதனால் எல்லாம் டெய்லி வரோன்னு சொல்லிட்டு எல்லாரும் டெய்லி வர போகிறோம். அம்மா அவர்கள் நினைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்து இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கணும், ரெட்டலை சின்னத்தை மீட்க வேண்டும். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடந்த நிலையில் கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் அவருடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து விலக்கிவிட்டு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியும் இணைந்து செயல்படுவதற்காக இரு அணி தரப்பிலும் முயற்சிகள் நடந்து வருகின்றன. ஓ பன்னீர்செல்வம் அணி தரப்பில் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது உள்பட சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட நிலையில் நிபந்தனையின்றி பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி ஆதரவு அமைச்சர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். அணிகள் இணைப்பு தொடர்பாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்திய நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அவருடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, செம்மலை, மாஃபா பாண்டியராஜன், முன்னாள் MP மைத்ரேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கோருவது தொடர்பாக கூடுதலான ஆவணங்களை அளிக்க அதிமுகவின் இரு அணிகளுக்கு ஜூன் 16 வரை தேர்தல் ஆணையம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவை தொடர்ந்து அதிமுக இரண்டாக பிளவுபட்ட நிலையில் இரட்டை இலை சின்னத்துக்காகவும் யார் அதிகாரப்பூர்வ அதிமுக என்பதற்காகவும் அதிமுகவின் இரு அணியினரும் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டுள்ளனர். இந்த நிலையில் RK நகர் தொகுதி இடைத்தேர்தல் வரவே இரட்டை இலை சின்னத்தையும் கட்சியின் பெயரையும் முடக்கிய தேர்தல் ஆணையம் அதிமுக அம்மா, அதிமுக புரட்சி தலைவி அம்மா என்று வெவ்வேறு பெயர்களையும் வெவ்வேறு சின்னங்களையும் பயன்படுத்த அறிவுறுத்தியது. இருதரப்பிலும் சின்னத்துக்காகவும் கட்சிக்காகவும் பல்வேறு ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளனர். எனினும் மேலும் ஆவணங்களை தாக்கல் செய்ய கூடுதலான அவகாசம் தருமாறு இருதரப்புமே கேட்டுக் கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து சசிகலா அணியினரும் ஓ பன்னீர்செல்வம் அணியினரும் தங்கள் தரப்பு ஆவணங்களை தாக்கல் செய்ய ஜூன் 16 வரை தேர்தல் ஆணையம் கால அவகாசம் அளித்துள்ளது. இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்டுள்ள வழக்கு விசாரணையில் ஆஜராக அவகாசம் வழங்க வேண்டும் என்ற தினகரனின் கோரிக்கையை ஏற்க புதுதில்லி காவல்துறை மறுத்துவிட்டது. இதனால் தினகரன் நாளை நேரில் ஆஜராக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தினால் முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை பெற கர்நாடகத்தை சேர்ந்த சுகேஷ் சந்திரசேகர் என்பவருக்கு டிடிவி தினகரன் தரப்பில் லஞ்சம் அளித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தில்லியில் மகேஷ் சந்திரசேகரை கைது செய்த காவல்துறையினர் தினகரன் தரப்பில் இருந்து 1,30 லட்சம் ரூபாய் லஞ்சம் அளிக்கப்பட்டதாக கருதி விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் நேரில் விசாரிப்பதற்காக தில்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் சென்னைக்கு வந்து தினகரனிடம் அழைப்பாணையை வழங்கி நாளை தில்லிக்கு வருமாறு அறிவுறுத்தினர். ஆனால் தினகரன் தரப்பில் 3 நாள் அவகாசம் வழங்குமாறு தில்லி காவல்துறையினர் மனு அளிக்கப்பட்டது. இதனை தில்லி காவல்துறை ஏற்க மறுத்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து நாளை தில்லி காவல்துறை முன் தினகரன் ஆஜராகி விளக்கம் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் தலைவர் தீபாவின் கணவர் மாதவனும் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை இன்று தொடங்கினார். மறைந்த ஜெயலலிதாவின் அண்ணன் மகளும் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் தலைவருமான தீபாவினுடைய கணவர் மாதவன் இன்று காலை மெரினா கடற்கரையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய அவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் புதிய கட்சியை தொடங்கியுள்ளதாக அறிவித்தார். மேலும் கட்சியின் புதிய கொடியையும் அறிமுகப்படுத்திய அவர் அதிமுகவில் தற்போது தகுதியான தலைவர்கள் ஒருவர் கூட இல்லை என்று தெரிவித்தார். பிளவுபட்டு கிடக்கும் அதிமுகவையும் இரட்டை இலை சின்னத்தையும் மீட்க தொடர்ந்து போராடுவேன் என்று மாதவன் குறிப்பிட்டார். தனது கட்சியில் இணைய தீபா விரும்பினால் வரலாம் என்று அழைப்பு விடுத்த அவர் தனது கட்சியின் கொள்கை, எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விரைவில் நடைபெறவுள்ள கட்சியின் மாநில மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்று மாதவன் தெரிவித்தார். இப்போ இருக்க சூழ்நிலையில் ஒரு நிலையான தலைவர் அஇஅதிமுகவில் இல்லை. அவங்க அஇஅதிமுகவில் பதவியும் அந்தந்த தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க அந்த சண்டையில் தான் இருக்காங்களே ஒழிய பொதுமக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் அஇஅதிமுக தொண்டர் மேலே அக்கறை இல்லை அவங்களுக்கு. அந்த ஒரு காரணத்தால் இந்த அஇஅதிமுக தொண்டர்கள்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்காங்க. நிறைய பேர் செயல்படாமல் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒன்றிணைச்சு இந்த இரட்டை இலையை மீட்கிறது தான் எங்களோட நோக்கம்.
கர்நாடக மாநிலம் பாக்கல்கி அருகே இன்று காலை பயணிகள் ரயிலின் எஞ்சினும் 4 பெட்டிகளும் தடம் புரண்டன. நல்ல வேளையாக உயிரிழப்பு எதுவும் இல்லை. எனினும் இந்த வழித்தடத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அவுரங்காபாத் ஹைதராபாத் பயணிகள் ரயில் இன்று அதிகாலை கர்நாடக மாநிலம் பாக்கல்கி அருகே எதிர்பாராத விதமாக தடம் புரண்டது. ரயில் எஞ்சின் மற்றும் 4 பெட்டிகள் தடம் புரண்டதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்து விழித்தனர். இரவு நேரத்தில் இந்த விபத்து நிகழ்ந்ததை அடுத்து கிராம மக்கள் விரைந்து வந்து மீட்பு பணியில் முனைப்புடன் ஈடுபட்டனர். நல்ல வேளையாக உயிரிழப்பு எதுவும் இல்லை. காயமடைந்த 2 பேர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்து பெங்களூருவிலிருந்து ரயில்வே துறை உயர் அலுவலர்கள் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விபத்து காரணமாக ரயில் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. Early this morning at around 1:50 a.m., Aurangabad Hyderabad passenger train, it got derailed. It happened near Kalgopur station in Bidar district of Karnataka. As a result of this derailment, one engine and 4 coaches were derailed. There have been reports of no casualties, no injuries. All passengers are safe. நடிகர் தனுஷை மகனாக அறிவிக்க கோரிய வழக்கு தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நடிகனாக இருப்பதை விட தமிழனாக இருப்பதில்தான் மகிழ்ச்சி என்று நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி போராட்டத்தின் போது 9 ஆண்டுகளுக்கு முன் வாட்டல் நாகராஜுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததால் சத்யராஜ் நடித்துள்ள பாகுபலி படத்தை வெளியிடக்கூடாது என கர்நாடகத்தில் ஒரு பிரிவினர் பந்த் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் வீடியோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள நடிகர் சத்யராஜ் தான் கர்நாடக மக்களுக்கு விரோதமானவன் அல்ல என்று தெரிவித்ததுடன் தமிழர் நலன் கருதி காவிரிக்காக குரல் கொடுத்த தமிழன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இனிவரும் காலங்களில் தமிழீழ மக்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழக மக்களின் நலம் சார்ந்த அனைத்து நியாயமான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை தெள்ளத் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். ஒரு நடிகனாக இருப்பதை விட இறப்பதை விட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாத ஒரு தமிழனாக இருப்பதும் இறப்பதும் தான் எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. எனது மனப்பூர்வமான வருத்தத்தை ஏற்றுக்கொண்டு பாகுபலி படத்தின் 2ஆம் பாகத்தை வெளியிட ஒத்துழைக்குமாறு கன்னட மக்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சர்ச்சைக்குரியவர்களை அழைத்து நிகழ்ச்சிகள் நடத்துவதை தவிர்க்குமாறு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தை புதுச்சேரி மாநில முதல்வர் நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரியில் அவருடைய சிலைக்கு முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர்கள் மற்றும் தமிழறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய நாராயணசாமி, இனவெறி சார்ந்த வகையில் கருத்துக்களை தெரிவித்ததற்காக தருண் விஜய்க்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் அவரை புதுவை பல்கலைக்கழகத்திற்கு அழைத்திருக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டார். புதுவை பல்கலைக்கழகத்தில் தருண் விஜய்க்கு எதிராக நடத்திய போராட்டத்தில் மாணவர்களின் உணர்வு நியாயமானது என்று குறிப்பிட்ட நாராயணசாமி, இனிமேல் சர்ச்சைக்குரியவர்களை அழைப்பதை புதுவை பல்கலைக்கழகம் தவிர்க்க வேண்டும் என்றார். டெல்லியா இருந்தாலும் சரி, கல்கட்டாவாக இருந்தாலும் சரி, மும்பையாக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேசம் நெருங்கி பழகுகிறார்கள். இவங்க சிவப்பு, அவங்க கருப்பு என்ற வித்தியாசம் கிடையாது. அவர் சொன்ன கூற்றை அவர் பேசுவதற்கு மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், தங்களுடைய உணர்வுகளை தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒன்றும் புதுசல்ல, பல பல்கலைக்கழகங்கள் இது நடக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய ஒருவரை அழைத்து பேச வைப்பது என்பது அந்த அமைப்புக்கு சரியல்ல. நடிகர் தனுஷை தங்களுடைய மகன் என உரிமை கோரி மேலூரை சேர்ந்த தம்பதியினர் தொடர்ந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்த கதிரேசன் தம்பதியினர் நடிகர் தனுஷை தங்களது மகன் என உரிமை கோரி மேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இது தொடர்பாக மேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து தனுஷ் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து தனுஷ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தனக்கு எதிராக மேலூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தனுஷ் அதில் குறிப்பிட்டிருந்தார்.
அதனை விசாரித்த நீதிபதிகள் அங்க அடையாளங்களை சரிபார்க்க நேரில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டனர். அதன் பேரில் ஆஜரான தனுஷின் அங்க அடையாளங்களை அரசு மருத்துவர் மூலம் சரிபார்க்கப்பட்டு அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் தனுஷை உரிமை கோரிய வழக்கில் மேலூர் தம்பதியினர் கதிரேசன், மீனாட்சி தாக்கல் செய்திருந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று காலை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கதிரேசன், உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். அதாவது ஏழைக்கு என்னைக்குமே நீதி கிடைக்காதுன்னு தெரியும், எங்களுக்கு பணக்காரர்களுக்கு நீதி கிடைக்கும்னு தெரியும். கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் போகிறோம், அப்பீல் பண்ணுறோம். அங்கேயாவது நீதி, அதாவது ஏழைக்கு நீதி வெல்லுமானுங்கிறத பார்ப்போம். டிஎன்ஏ பரிசோதனை உட்படுத்தினால்தான் அது உண்மை வெளிவரும். என் மகன் தான் தனுசு. அவன் மனசாட்சிக்கு தெரியும், தனுசு மனசாட்சிக்கு தெரியும். என் மகன் தான் தனுசுன்னு அவருக்கு தெரியும். இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வோம். சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்வோம். என் மகன் என்று நிரூபிப்போம். ஈரோட்டில் பன்னீர்செல்வம் பூங்கா பகுதியில் தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்திலேயே 1971 திராவிடர் கழகம் சார்பில் அவருடைய சிலை அமைத்து திறக்கப்பட்டது. இதேபோல பெரியார் சிலைக்கு அருகே அண்ணாவின் மார்பளவு சிலையும் திமுக சார்பில் அமைக்கப்பட்டது. நகரம் வளர்ந்து வரும் நிலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இந்த சிலைகள் இருப்பதாக கருதப்பட்டதை தொடர்ந்து இவற்றை இடமாற்றி அமைப்பதென முடிவு செய்யப்பட்டது. சிலையை அமைத்த கட்சியினரே தங்கள் செலவில் பெரியார் மற்றும் அண்ணா சிலைகளை அகற்றி பூங்காவிற்குள் அமைப்பதென முடிவெடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பெரியார், அண்ணா சிலைகளை அகற்றும் பணியை முன்னாள் அமைச்சரும் திமுக மாவட்ட செயலருமான சு. முத்துசாமி இன்று தொடங்கி வைத்தார். 1 மாதத்தில் பணிகள் முடியும் என தெரிவிக்கப்பட்டது. சிலை அமைப்பதன் காரணமாகவோ அல்லது மற்ற ஏற்பாடுகளை செய்வதன் காரணமாகவோ இந்த பூங்காவிற்கு எந்த ஒரு சின்ன இடையூறும் இல்லாத அளவிற்கு இதை செய்ய வேண்டும் என்று நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நாங்களும் அப்படித்தான் கருதி இருக்கிறோம். இந்திய ஜனநாயக கட்சியின் கோவை புறநகர் மாவட்ட தலைவர் மணிமாறனின் மூத்த மகன் சித்தார்த் மறைவுக்கு கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் கோவை புறநகர் மாவட்ட தலைவர் மணிமாறனின் மூத்த மகன் சித்தார்த் நேற்றிரவு நேரிட்ட சாலை விபத்தில் அகால மரணம் அடைந்தார் என்ற செய்தியை கேட்டு மனவேதனையும் வருத்தமும் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள ரவி பச்சமுத்து, பல்லாண்டு காலம் வாழ்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்திருக்க வேண்டிய சித்தார்த் சற்றும் எதிர்பாராத வகையில் சிறு வயதிலேயே மரணம் அடைந்திருப்பதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். சித்தார்த்தின் ஆன்மா இறைவனின் பாதங்களில் சாந்தியடைய வேண்டுவதாகவும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள், நண்பர்களுக்கு தன்னுடைய சார்பிலும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். நாமக்கல் அருகே உள்ள வருகம்பட்டியில் புதிதாக மது கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாமக்கல் அடுத்த கொண்டிசெட்டிப்பட்டியில் இருந்த டாஸ்மாக் கடை அகற்றப்பட்டது. இதற்கு பதிலாக நாமக்கல் அருகே உள்ள வருகம்பட்டியில் புதிய மதுக்கடையை திறக்க வேலைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இந்த பகுதியில் மதுக்கடை திறக்க கூடாது என கூறி மாவட்ட நிர்வாகத்திடம் வருகம்பட்டி மக்கள் மனு அளித்தனர். இருப்பினும் கடையை திறக்க பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதால் நாமக்கல் மோகனூர் சாலையில் கிராம மக்கள் இன்று மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. குடிநீர் வசதி இல்லை சார், ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, தனியாக தான் போகணும், தனியாக வரணும். பிள்ளைங்களாம் பள்ளியில் விட்டு வந்தோன்னா பயந்துக்கும். பொம்பளைங்களும் பஸ் விட்டு இறங்கினாங்கன்னா 2-3 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதனால் இந்த இடத்துல மதுக்கடை வேண்டாங்க. இதுக்கு இருக்கிற அக்கறை லைட்டுக்கு வேணுமாங்க, ஸ்ட்ரீட் லைட் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. போராட்டம் நடத்துங்க, மதுக்கடை வேண்டாம். சேலம் எருமாபாளையத்தில் நிலவி வரும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காணாத அலுவலர்களை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் உள்ள எருமாபாளையம், சன்னியாசிகுண்டு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 6 மாதங்களாக குடிநீர் முழுமையாக வழங்கப்படவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த மக்கள் தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்க அரசு அலுவலர்களிடம் தொடர்ந்து மனுக்களை வழங்கி வந்தனர். இருப்பினும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து அலுவலர்களின் அலட்சிய போக்கை கண்டித்து சேலம் தென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் நூற்றுக்கணக்கானோர் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திய அலுவலர்கள் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்தால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். லாரி தண்ணி, வண்டி தண்ணி வாங்கினாலும் வண்டி வரக்கூடாதுட்டாங்க. அதனால நாங்க இப்ப போராட்டம் பண்ணோம். இப்ப இன்னும் 1 வாரத்துல உங்களுக்கு தண்ணி வசதி பண்டி கொடுக்கறேன்னு. அப்படி பண்டி கொடுக்கலன்னா கண்டிப்பா இந்த போராட்டம் மறுபடியும் தொடரும். தண்ணி வண்டி
வண்டி விலை போட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த தண்ணி நேற்று வந்து கலெக்டர் வந்து எல்லாம் சிசி பண்ணிட்டாரு. எல்லாம் வந்து சிசி பண்ணி அங்கே போய் எல்லாம் மறியல் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்டாங்க. எங்களுக்கு வந்து தண்ணி வசதி வேணும் சார். எங்களுக்கு எந்த அத்தியாவசிய வசதி இதில் கிடையாது. வண்டி தண்ணி வாங்கிட்டு சார், அதுவும் முடியல. நீங்க அதே தண்ணி இருக்க விலை ஏற்றிட்டு தான் போறாங்க. 100 ரூபாங்கிறது 500 ரூபா அப்படி என்னட்டு 1000 ரூபா ஆயிப்போச்சு தண்ணி வண்டி. நாங்க எந்த தண்ணி குடிக்கிறது? ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணுங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே இதை போராட்டம் பண்ணாதான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை பெரிய கோவில் என்று போற்றப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை பெருவுடையார் கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. முன்னதாக பிரம்மாண்டமான கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. பின்னர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேலதாளத்துடன் கொடியேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 18 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்க உள்ளார். முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பாரிஸில் IS தீவிரவாதி தாக்குதல், காவல்துறை அலுவலர் சுட்டுக்கொலை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் IS தீவிரவாதி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறை அலுவலர் ஒருவர் பலியானார். 2 பேர் காயமடைந்தனர். பாரிஸில் கடந்த 2015ஆம் ஆண்டு பத்திரிகை அலுவலகத்திற்குள் IS தீவிரவாதிகள் புகுந்து தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாரிஸ் நகரின் இதய பகுதியான சாம்ஸ் எலிசஸில் நேற்றிரவு IS தீவிரவாதி காரில் வந்தார். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். காவல்துறையினரும் பதிலடி கொடுத்தனர். இந்த தாக்குதலில் காவல்துறை அலுவலர் ஒருவர் உயிரிழந்தார். வெளிநாட்டு சுற்றுலா பயணி உட்பட 2 பேர் காயமடைந்தனர். அந்த தீவிரவாதியும் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த தாக்குதல் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு பிரான்ஸ் அதிபர் ஒல்லாந்து உத்தரவிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதார் எண்ணை கட்டாயமாக்குவது ஏன்? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. அமைச்சர்கள் நிர்வாகிகளுடன் முதல்வர் பழனிசாமி ஆலோசனை. OPS அணியுடன் பேச்சு நடத்த குழு அறிவிப்பு. இரட்டை இலை சின்னத்துக்காக லஞ்சம் அளித்ததாக வழக்கு. தினகரனுக்கு அவகாசம் அளிக்க தில்லி காவல்துறை மறுப்பு. MGR JJ திராவிட முன்னேற்ற கழகம். ஜே தீபாவின் கணவர் மாதவனும் புதிய கட்சி தொடங்கினார். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.